போன வகுப்புல நம்ம ஸ்டார்ட் பண்ணது அகலிகை சாப விமோசனத்தை பத்தியான விஷயங்களை நாம பேச ஆரம்பிச்சோம். அகலிகை யார், அவள் எங்கிருந்து வந்தாள், அவளுடைய பிறப்பென்ன, அவள் எப்படி கௌதம முனிவரை அடைந்தாள், அவர்களுக்கும் கௌதம முனிவருக்கும் பிறந்த குழந்தை சதானந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், அங்கே விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை அவர் சரி செய்து யாகத்திற்கான பாதுகாப்பான விஷயங்களை செய்து யாகத்தை நல்ல விதமாக முடித்து கொடுத்த பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரிடத்திலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மிதிலையில் இருந்து அவருக்கு ஒரு ஓலை வந்ததை குறிப்பாக சொல்லி மிதிலை நகரத்துக்கு போக போறோம்னு சொல்லி கிளம்புறான். கிளம்புற வழியிலே அப்போ அந்த இடத்திலே ஒரு மேடு இருக்கு. அந்த மேட்டினுடைய அந்த இறக்கத்திலே ஒரு கல் இருக்கு இல்லையா? அந்த கல் அந்த பக்கத்திலே இருக்கு. அதனுடைய சமாச்சாரத்தை அப்படி நடக்கின்ற பொழுது அவனுடைய திரு ராமனுடைய அடித்துகள்கள் அந்த கல்லின் மீது பட்டு அந்த பெண் உருவமாக மாறியது. கண்ட கல் மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல கால் பட்டதுன்னு கம்பன் எழுதல. ஏன் கம்பன் கடைசி வரைக்கும் ராமனை ஏகபத்னி விரதனாகவே பேசினான். இந்த இடத்துல கால் பட்டுதுன்னு சொன்னா கூட பொம்பளை மேல பட்டுடுத்தூன்னு வரும்னு கம்பனுக்கு ஒரு யோசனை. கம்பன் இன்னும் ராமனை மடியாவே வச்சுட்டான். வால்மீகி கொஞ்சம் மடிய குறைச்சு அப்படி சொல்ல முடியாது. வால்மீகி நடந்ததை எழுதின. கம்பன் இன்னும் கொஞ்சம் ஏற்றத்தை தன் என்ன செஞ்சா, கம்பன் இன்னும் அந்த கல்லின் மீது பட்டாலும் அது பெண்ணுதானப்பா, அது கூட அவனுக்கு படக்கூடாது என்பதற்காக அந்த கல்லின் மீது அவனுடைய கால் துகள் கதுவ என்று கழல் துகள் கதுவ. அப்படி காலில் விழுந்த உடனே உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி பணிப்பா. எழுந்து நின்னுட்டா ஒரு பொண்ணு. இவளை பார்த்த உடனே அதிசயமாக இருக்கிறது ராமனுக்கு. யார் இவள், யார் இவள்? அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், அப்பா அவளுடைய ஒரு சாபத்தினாலே அவள் கல்லாக இருக்கிறாள், அவளுக்கு அகிலகை என்று பெயர். அப்படின்ன உடனே ராமனுக்கு இப்ப பதவதற்கு இப்படி ஒரு அம்மா போல ஒரு பொண்ணு, என்னையே எப்படி 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 என்று ஒரு துடிப்பிலே ராமன் அந்த கேள்வியை கேட்கிறான். எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு? அங்கே ஒரு வார்த்தையை ராமன் போட்டது கம்பனுடைய உபயோகத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அகலிகை ஒரு சாபத்தினாலே அவள் கல்லாய் சமைந்தவள், ஏதோ ஒரு சாபத்தை பெற்று கல்லாய் சமைந்தவள் என்று சொன்னாலும் ராமன் ஒரு வார்த்தை சொல்றான், அன்னையே அணையாட்கு இவ்வாறு அடுத்தவாறு அருளும். எப்படி அன்னையை போன்றவளானிய அவளை கொடுக்கிறான் பாரு ஏற்றம். அதுதான் ராமனுடைய மாண்பு. ஒரு தாயாக இருக்கிறாளே அவளுக்கா இந்த நிலைமை? நல்ல யோசிக்க. இங்கதான் ராமனுடைய மாண்பு நமக்கு புரிகிறது. அன்னை போன்றவள் என்று வார்த்தையை உபயோகித்தார். அப்ப இத சொன்ன உடனே தான் அந்த கதையை பேச போகிறார் விஸ்வாமித்திரர். இந்த இடத்துல தான் நம்ம நிறுத்தினோம். அதுக்கு முன்னாடி அகலிகையினுடைய சரித்திரத்தை படிச்சோம். கௌதம முனிவரோடு எப்படி அவர் திருமணமானது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து. இப்ப இந்த இடத்துல தான் விஸ்வாமித்திரர் அந்த சரித்திரம் நடந்த நிகழ்வை பேச போகிறார். என்னன்னு பார்ப்போம். அவ்வுரை ராமன் கூற அறிவனும் அவனை நோக்கி செவ்வியோய் கேட்டு மேல்நாள் செறி சுடர் குலிசத்து அண்ணல் அவ்வியம் அவித்த சிந்தை முனிவனை அற்றம் நோக்கி
நவ்விபோல் விழியனல் தன் வனமுலை நணுக்கலுற்றான். அப்பா ராமா, நீ கேட்டியே, இதோ சொல்றேன் பார், கேட்டுக்கோ என்று சொல்லி முனிவனாகிய விஸ்வாமித்திரன் கதையை சொல்றான். செவ்வியோ கேட்டி, கேளு. மேல் நாள், அன்னைக்கு ஒரு நாள், செரிசுடர் குலிசத்து அண்ணல், செழிசுடர் குலிசத்து அண்ணல், வஜ்ரப்படையை கையிலே கொண்டவன், வஜ்ராயுதத்தை கொண்டவனாக சொல்லப்படுகின்ற தேவேந்திரன். அவன் என்ன பண்றான்? அவ்வியம் அவித்த சிந்தை, பொறாமை தீயினால். அவனுக்கு என்ன ஒரே பொறாமை? அவன் அகலிகையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அது கடைசியில போய் எங்க முடிஞ்சு போச்சு? கௌதம முனிவருக்கு கிடைச்சு. இவனுக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா, நாம தேவலோகத்துல இவ்வளவு பெரிய ஆளா உட்கார்ந்துருக்கோம், நமக்கு அழகான பொண்ணு கிடைக்கல, ஏன்னா இந்த முனிவனுக்கு போய் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு இவனுக்கு ஒரு வைத்தறிச்சல். என்ன, ஒரு மாமுனிவரா இருக்கிறான், காஷாயம் கட்டிக்கிட்டு ஓடக்கூடியவனுக்கு இவனுக்கு என்னடா இவ்வளவு அழகான பொண்ணா, நம்ம தேவலோகத்துல இருந்தா எப்படி நம்ம வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு. அப்ப அந்த சிந்தனை அவனை வாட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொறாமை தீ அவனை மேலும் மேலும் தூண்டுகிறது. அப்ப அவனுடைய யோசனை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படியாவது அகலிகையை சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. எப்படி வருது பாருங்க, முனிவனை அற்றம் நோக்கி, முனிவன் இல்லாத சமயத்திலே நம்ம என்ன செய்யணும்? நவ்விபோல் விழியனாள் தன், அப்படி மான் போல அழகான கண்ணை உடையவளோடு நான் சேர வேண்டும். இது மனசுக்குள்ள அவனுக்கு ஏறு. அப்பனா என்ன அர்த்தம்? காமத்தீயானது அவன் உடம்புக்குள்ளே, அவன் எண்ணத்திற்குள்ளே பற்றி உள்ளே ஏறுகிறது. அப்ப காமம் அவனுக்குள்ளே வருகிறது. அப்ப தேவேந்திரனுடைய எண்ணங்கள் காமத்திற்குள்ளே செல்ல தூண்டுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அது மட்டும் இல்லையா, அவளை பார்க்கிறான் எங்கெங்கன்னா, அதை சான்ஸ தேடி இருக்கான்னு கம்பன் எழுதுறான். அவளோடு நாம் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பல வழியிலே அவன் அந்த சான்ஸை தேடி இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையும் இங்க வருகிறது. வார்த்தையை கவனிக்கணும். அடுத்த பாட்டுல சொல்றார், தையலான் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன். உய்யலாம், எப்படியாவது அவளை சேர்ந்து விடலாம் என்று பல விஷயங்கள், பல யோசனைகள் செய்தவனாக. இப்ப என்ன பண்ணிருக்கான்? இது ஏதோ பல முயற்சி எடுத்திருக்கான். பல முயற்சிகள் அவனுக்கு சரியா வரல. தேவேந்திரன் he has failed in certain places. அது எங்க நமக்கு புரியல. எங்கெங்கோ அவனுக்கு ஏதோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கான் போல் இருக்கு. உய்யலாம் உறுதி நாள், அவளை சேர்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்து உழல்பவன், அந்த எண்ணத்திலே உழன்று கொண்டு இதுதான் காரணம். என்னன்னா, இந்த உலகத்திலேயே காமம் என்கின்ற ஒன்று ஒருவனுடைய தலைக்கு மேல் ஏறிவிட்டால் அவனுக்கு வெட்கம், நாணம், பதவி, பட்டம், படிப்பு எல்லாம் போயிடுங்க. ஏன்னா அவனுக்கு காமம் வெட்கம் அறியாது. சொல்லக்கூடியதே என்ன சொல்றான்? காமம் வெட்கம் அறியாது, போயிடும். இந்த எண்ணம் எங்க கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொன்னா, எதை வேணா செய்ய தூண்டும், எப்படி வேணா எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு மனசுக்குள்ள வந்துடும். அந்த காமம், காமத்தினுடைய தீ, அந்த காமம் அவனை அப்படி கொண்டு போய் விட்டு இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பெரியவர்களிலிருந்து எல்லோருமே நம்ம என்ன சொல்றோம், எப்படியான விஷயங்களாக இருந்தாலும் காமத்தை நாம் அடக்க தெரியும். இதற்கு அழகான ஒரு
சான்றாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கார் ஜெகவீர பாண்டியனார். சொல்றார், நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தினுடைய பாட்டிலிருந்து வருது. காமம் தலைக்கு ஏறியவனுடைய செயல்கள் கொலைக்கு அஞ்சார், கொலை செய்ய தயங்க மாட்டான். கொலைக்கு அஞ்சார், பொய் நானார், பொய் சொல்ல தயங்க மாட்டான். மானமும் ஓம்பார், மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது. களவொன்றும் ஏனையும் செய்வார், களவையும் செய்வார். பழியோடு பாவம் மிக்க என்ன பிரிதும் மற்றொன்னும் செய்யார். பழி பாவம் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான், எல்லாத்தையும் செய்வான். யாரு? காமம் கதுவப்பட்டார் என்று வார்த்தை சொல்லி. அந்த காமம் என்கின்ற ஒன்று ஒருவன் மனதுக்குள்ளே வந்து விட்டால் அவன் என்னெல்லாம் செய்யலாங்கிற லிஸ்ட கொடுக்குது நீதிநெறி விளக்கம். அவன் கொலை செய்யலாம், பொய் சொல்லலாம், மானத்தை விட்டுருவான், களவும் செய்வான், ஏனைய என்ன வேலைகளையும் செய்வான், பழிபாவத்திற்கு அஞ்ச மாட்டான். நீ என்ன செயல் கெட்டமான விஷயங்கள் எத்தனையும் உண்டோ அத்தனை லிஸ்ட போட்டு கையில கொடுத்தாலும் செய்யத்துக்கு தயாராய் இருப்பான். காரணம், காமம் என்கின்ற ஒன்று ஒருவன் மனதிலே ஏறிவிட்டான். அப்போ இந்த காமம் எப்பேற்பட்ட மோசமான எண்ணங்களை, மோசமான விஷயங்களை, விளைவுகளை நமக்கு தள்ளி விடுகிறது அப்படிங்கிறது நமக்கு. காமம் அப்படிங்கிறது தான் அடிப்படையிலே நமக்கு ஒரு நாதமாக சொல்லப்பட்ட விஷயம். அப்போ பிறன் இல் விளையாமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை திருக்குறள் எழுதுது அப்படின்னு சொன்னா இப்ப புரியுதா நமக்கு என்ன காரணத்தினால் பிறன் இல் விளையாமை. மத்தவன் பொண்டாட்டிய, மத்தவனுடைய மனைவியை நேசிக்க, அது காமம், அது தவறு. அந்த இடத்திலே தான் அந்த ஒரு அறத்தை சொல்லுவதற்காக, அந்த அறத்தினுடைய நீதியை பற்றி பேசுவதற்காக இந்த அழகான ஒரு சரித்திரம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த சரித்திரத்தினுடைய படைப்பு அது பிறங்கில் விளையாமை என்கின்ற ஒன்றை. அப்ப கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தானா, ஆணுக்கு இல்லையா என்று சொன்னால், நானும் ஆணும் கற்போடு இருக்க முடியும் என்கின்ற ஒரு உண்மையை, இல்லறத்து தர்மத்தை காட்டி கொடுத்தவன் ராமன். ஒரு இல்லறத்துல எப்படி சார் இருக்கணும்? தர்மத்தோடு, சம்சார தர்மத்திற்கு ஏற்ற ஒருவனாக இருந்தவன் ராமன். அப்படியே நின்று அதை காட்டினார் தன்னுடைய வாழ்க்கையில. எப்படி சார் மொராலிட்டியோட வாழ்றது, மாரலோட எப்படி வாழ்றது இல்லையா? இந்த பிறவியில் சிந்தனையாலும் இருமாந்தனையும் தொடேன் என்று சொன்னவன் அப்படியே வாழ்ந்தான். கனவிலும் நினைவிலும் கூட நான் எந்த பொண்ணையும் யோசிக்க மாட்டேன்னு யோசிச்சு சீதைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். அதெல்லாம் யோசிக்கணும். அவங்க அப்பா வித்தியாசம், 3 மனைவி. அவங்க அப்பாவுக்கு 3 மனைவி. இவர் அடுத்த மனைவியையே யோசிக்க மாட்டேன்னு யோசிச்சார். பாருங்க எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு, எப்படி ஒரு டிசிப்ளினை மனசுல கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. அதனால்தான் ராமன் இன்றைக்கும் போற்றக்கூடியவனாக, போற்றுதலுக்கும் மரியாதைக்குரியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த மொராலிட்டி, லைஃப் அவன் லீட் பண்ணி காட்டணும். அப்போ அந்த இடத்திலே அவன் காட்டக்கூடிய விஷயம், இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது? இந்திரனுடைய காமம் அவனை எப்படி மாற்றி விடுகிறது அப்படிங்கிறது செய்யுது. உய்யலாம் உறுதி நாடி உழல்பவன். அப்படி மனசுல அவனை போட்டு உழட்டுறதுனால எங்கேயாவது எப்படியாவது அவளோடு நாம் சேர்ந்து விட வேண்டும் என்று இந்திரனுக்கு அந்த சபலமானது மேலே போய்கொண்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சானா, ஒரு நாள் உற்ற மையலாம் அறிவு நீங்கி. அப்ப என்ன ஆச்சு? இந்த விஷயத்தை செய்யறதுக்கு அறிவு இருக்கப்படாது, இந்த விஷயத்தை செய்யறதுக்கு இந்த மோசமான எண்ணங்கள் தான் வேணும். அதனால என்ன ஆச்சு? உருப்படியான அறிவெல்லாம் போய் வக்கரமான அறிவானது உள்ள வந்து மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். என்ன பண்ணிருக்கான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்திரன்
கௌதமனுடைய ஆசிரமத்திற்கு வாசலுக்கு வந்தான். கௌதமன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறான். அகலிகையும் உள்ளே இருக்கிறாள். வெளியில இருந்து என்ன பண்ணா, சத்தம் போட்டான் சேவலை. கௌதமர் ஏதோ பொழுது விடிஞ்சுடுச்சுன்னு நினைச்சு கிளம்பி போயிட்டார். ஏன்னா காலையில எழுந்த உடனே தன்னுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சு குளிச்சு ஜபதபங்களை பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அவர் கிளம்பிட்டார். அவர் போயிட்டார். இவன் இந்த சத்தம் போட்டவன் என்ன பண்ணிருக்கான், உடனே கௌதமனினுடைய உருவத்தை கொண்டு ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தான். இல்லையா? கௌதமன் வெளியில போயிருக்கான். என்னப்பா அகலிகை எழுந்திருத்திருக்க சான்ஸ் இல்ல. கௌதமர் எழுந்து போயிருக்கும் பொழுது அகலிகை எழுந்திருக்க சான்ஸ் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது நடு ராத்திரி. இவன் ராத்திரியில தானே அவளை கூப்பிட்டுருக்கான், கௌதமனை டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். ஆகவே இவர் எழுந்து இவரா அந்த சத்தம் கேட்டிருக்குன்னு இவர் கிளம்பி போயிட்டார். அப்ப அகலிகைக்கு சான்ஸ் இல்ல, தெரிய சான்ஸ் இல்ல. அப்ப அவ படுத்திருக்கா. இவன் உள்ள நுழைகிறான். எப்படி? கௌதமன் உருக்கொண்டு உள்ளே நுழைகிறான். அவன் என்ன நினைச்சிருப்பான், இங்கேயோ வெளியில ஏதோ போயிருக்காரு, ஏதோ சமாச்சாரம், எழுந்து தண்ணி இனி குடிச்சிருக்காருங்கிற மாதிரி யோசனை இருந்திருக்கும். அப்படிதான் இருந்திருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்கா. வந்தவன் என்ன செய்தான், உள்ளுக்குள்ள புகுந்தவன் அவளை சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அவனுக்கு இருந்திருக்கு. இல்லையா? அவனுடைய எண்ணமே முழுமையாக அவனுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கு, அவளோடு சேர வேண்டும், அவளோடு காமுற்று இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய தலையாய எண்ணமாக இருந்தது. ஆகவே உள்ள புகுந்தவன் என்ன பண்ணான், புக்கு அவளோடு காம புது மன மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின். இந்த இடம் வருவோம், இது அருமையான இடம். இந்த இடத்துக்கு வரும். புக்கு அவளோடு காம புது மன மதுவின் தேரல். வரிகள் எல்லாம் பார்க்கணும். கம்பன் அப்படி அழகான வரிகளை அந்த இடத்துல போட்டு நிரப்பியிருக்கான்னா ஏதோ கொண்டு வந்து வார்த்தைகளை போட்டு சொல்லியிருக்கான்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்திலே காமத்தினுடைய சமாச்சாரத்தை பேசுவதற்கு சொல்கிறான் பாருங்கள். போதையில இருக்கிறவனுக்கும் காமத்தில் இருப்பவனுக்கும் விஷயம் தெரியாது. அப்போ இவன் உள்ள புகுந்துட்டான். புகுந்து அகலிகையோடு சேருகின்றான். அவளுக்கும் தெரியவில்லை. அவளும் காமுற்று இருக்கிறாள், இவனும் காமத்திலே இருக்கிறான். ரெண்டு பேரும் சேர்றாங்க. அந்த விஷயத்தை என்ன சொல்றான், புது மன மதுவின் தேரல். மது சார், கள்ளு குடிச்சவனுக்கு என்ன விவரம் தெரியும்? வார்த்தையை பாருங்க. இதுதான் கம்பன். அந்த இடத்துல ஒரு மதுவை குடித்தவனுக்கு, கள்ளை குடித்தவனுக்கு என்ன விதமாக ஒரு விஷயம் இருக்குமோ, ஒரு மயக்கம் இருக்குமோ, அந்த மயக்கத்தினுடைய தாக்கத்திலே இருவரும் இருந்து. ஆனா இந்த இடத்துல அகலிகைக்கும் ஒரு சந்தேகம் வரக்கூடியதான ஒரு ஹிண்டையும் கம்பன் தரான். என்ன சொன்னா, புது மன மதுவின் தேரல். எப்படி புதுசா இருந்ததுங்கிறான். இதுதான் கம்பன். புதுசா இருந்ததுடா அப்படிங்கிறான். புதுசா இருக்குடா. அவன் அதை யோசிச்சிருக்க மாட்டான். இதுதான் டெக்னிக். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, தாம்பத்தியத்தினுடைய டெக்னிக்னு சொல்ற மாதிரி. புதுமன மதுவின் தேரல். இதுதான் அவளுக்கு புதுசா இருக்கு, வித்தியாசமா இருந்தது. இது என்னடா இது, ஏன் அந்த வித்தியாசம் வந்தது அப்படின்னு சொல்ல, அதற்கு விநாயக புராணத்திலிருந்து ஒரு சைட்டேஷனை கொடுக்கிறேன், ஜெகவீர பாட்டியல. அதை பார்ப்போம் என்ன சொல்ற. அருமையான இடங்கள் அப்படிங்கறது என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இவர் அவளோடு சேருவதற்கு பக்கத்துல வர்றார். வந்த உடனே இவ கேட்கிறா, என்னங்க எப்பொழுதுமே குளிக்க போறவங்க குளித்து ஜபதவங்களை முடித்து பூஜைகளை செய்பவர் இல்லையா? பூஜையை செய்யாம நேரா என்னோடு சேர்றீங்களே,
அப்படிங்கிற, ஏன்னா அவளுக்கு தன்னுடைய கணவனுடைய ஒழுக்கம் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில போறான், கணவன்மார் வெளியில டெய்லி போறான், குளிக்கிறான்னா குளிச்ச உடனே அவர் ஜபத்தை செஞ்சு காலை கடன்களை முடித்து குளித்து ஜபத்தை செய்து வீட்டுக்கு வந்து இங்கேயும் மந்திர பூஜைகளை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒரு நாளும் கேட்கிறான், இந்த கேள்வி இருப்பதாக விநாயக புராணத்தில் இருப்பது சைட்டேஷன் கொடுக்கிறார். அழகா இருக்குப்பா. ஒரு நாளும் ஒழுகாத ஒழுக்கம் அருந்தவ என்னை ஒழுக்க புக்காய். என்ன ஒரு நாளும் நீங்க இல்லாத ஒரு புது வழக்கமா இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்கிறான் மணி அகிலிகை. என்ன சொல்றா? முருகாறு மலர் பொய்கை புனலாடி. எப்பவும் என்ன பண்ணுவீங்க? அழகான மலர்கள் தூவப்பட்ட புனலிலே நீராடி சந்தி ஜப முறைகள் ஆற்றி சந்தியாவந்தனம் பண்ணி ஜபமுறைகளை செய்து பெருகார் வன் தொட்டு கடவுட்பூசை புரி காலத்து. அதை முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்து கடவுளுக்கு பூஜையை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் பிழையே சால தரு காம பொருள் விளைதற்கு. எப்படி திடீர்னு என்னமோ காமம் வந்து என்னை சேருகிறீர்களே என்னை என்று அகலிகை வினவுவதாக விநாயக புராணத்துல கேள்விப்பட்டார். இதுக்குடைய ரெஃபரன்ஸ் அங்க வருது. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய விஷயம் புதுசா இருந்தது, அவனுக்கேன்னு புரியுதா? அவனுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னடா இது, மனுஷன் வெளியில போனானா குளிச்சுட்டு ஜபம் எல்லாம் பண்ணிட்டு சந்தியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பூஜையில உட்காந்து மனுஷன் விபூதி எல்லாம் பட்டப்பட்டியா போட்டுக்கிட்டு பூஜையை பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பார். வந்த உடனே வெளியில போயிட்டு வந்த உடனே நம்மோட சேரணும்னு வர்றாரு. என்ன கேள்விதானே? அவளுக்கு ஒரு டவுட். இப்ப அங்க உள்ள இருக்கிறது யாரு? இந்திரன். அவர் சமாதானமான பதில் சொல்லணும் இல்லையா அவள்கிட்ட? என்ன ஏன்னா என்னன்னு ஒரு காரணம் கேட்கும் போது அதுக்கு சமாதானமான பதில் சொல்லணும் இல்லையா? மனைவி ஒரு டெக்னிக்கலா ஒரு கேள்வி கேட்டா, ஏன் அவங்ககிட்ட இந்த வழக்கம் வித்தியாசமே இருக்கே, என்ன சமாச்சாரம்னு அவன் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும். இல்லைன்னா இது ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு கேள்வி இது. ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது, தாம்பத்தியத்தில் வித்தியாசமான ஒரு சென்சிட்டிவ் ஏரியா தான் இது. நான் இல்லைன்னு சொல்லல, இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவை அழகாக கம்பன் நேர்த்தியாக கொண்டு போனான். அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும், நேர்த்தியில அழகாக நேர்த்தியாக கொண்டு போனான். இப்ப விநாயக புராணத்துல இதோட ரெஃபரன்ஸ கொஞ்சம் நீட்சியாக தரான். அப்ப இவர் சொல்றாங்க, யாரு? கௌதமன் சொல்வதை போல் இந்திரன் பேசுகின்றான். என்ன சொல்றான்? பட்டிமயிர் கௌதமர் வடிவெடுத்து படர்ந்த பெரும் பாவி செய்க கட்டழகி அழகானவளே, அறியாத தன் கணவன் என் இணை இதனை கரைந்து எல்லை சட்டமவன் பொழிவான் தையலாள். என்ன பண்ண? நீராட போகின்ற பொழுது, குளிக்கலாம்னு போய் இறங்கும் பொழுது அங்க உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருந்தால, அவளை பார்த்தவன உன் மேல ஆசை வந்துட்டுது, அதனால நான் வந்துட்டேன். எப்படி? அங்க குளிக்கிற இடத்துக்கு போனேன், நீராட சார்ந்தேன், அங்கு வட்டமுளை உருமாது துகிலின்றி நீராடும் வனப்பை கண்டேன். அங்க ஒரு பொண்ணை பார்த்தனே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தவனே எனக்கு உடனே உன் ஞாபகம் வந்துட்டுது, அதனால நான் வீட்டுக்கு வந்தேன், அதனால் நான் உன்னோடு சேருகிறேன் என்று சொன்னான். புது மன மது தேரல். பாருங்க என்ன அழகாக கம்பன் போட்டு முடிச்சுட்டான். புது மன மதுவின் தேரல். அப்போ அகலிகைக்கு ஒரு நெருடல் இருந்திருக்கு மனசுல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அகலிகைக்கு இது ஒரு நெருடல் இருந்திருக்கு. அப்ப என்ன செய்யறான்? ஒக்கு உண்டு இருத்தலோடு. சரி, கணவன் ஒத்துக்கொண்டான். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவன் கணவனாத்தான பார்க்கிறான், கணவனாகத்தான் தெரிஞ்சிருக்கு. கணவன் என்று ஒத்துக்கொண்டாள், உணர்ந்தனள். உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என ஓராள். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இப்ப என்ன ஆயிருக்கு? மனைவி ஒப்புக்கொண்டாள், கணவனோடு சேர்கின்றாள். சேருகின்ற பொழுது அவள் மனதிலே ஒரு நெருடல் வருகிறது. வருகின்ற பொழுது அவள் நினைக்கிறாள், கணவனுடைய ஒழுக்கமோ முறையோ இது இல்லை,
ஆனாலும் அவன் என்னுடைய கணவன். ஆகவே அவனோடு நான் அவனுக்கு அவனுடைய சமாச்சாரத்திற்கு ஒத்துழைப்பதாக நான் சேருகின்றேன். தக்கது அன்று என ஓராள். இது சரியில்லையே, காலையில குளிச்சுட்டு இவர் பூஜை செய்ய வேண்டிய மனுஷன் வேற மாதிரி எண்ணத்துல வந்திருக்காரேன்னு இவளுக்கு எண்ணம் இருக்கு. தக்கது இது, தக்கது அன்று என ஓராள். யோசிச்சா தாழ்ந்தனள். ஆனா என்ன பண்றது, கணவன் என்கின்ற ஒரு கருத்திலே அவள் ஒப்புக்கும். ஆனா அவளுக்கு தெரியாது, ஏன்னா வந்தது இந்திரன் என்கின்ற எண்ணம் இல்லை. வால்மீகி ராமாயணத்திலே இந்த இடத்துலதான் கம்பனுக்கும் வால்மீகிக்கும் உள்ள வித்தியாசம். வால்மீகி ராமாயணத்திலே அகலிகையோடு அவன் சேருகின்ற பொழுது அவன் தேவேந்திரன் என்று தெரிந்து கொள்கிறாள். தெரிந்தும் சரி என சேருகிறாள். இங்க இதுதான் வித்தியாசம். வால்மீகியில நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன, அகலிகைக்கு வந்தவன் தேவேந்திரன் என்பது தெரிகிறது. முதலிலே கணவன் என்று நினைக்கின்றாள், பிறகு வந்தவன் தேவேந்திரன் என்று தெரிந்தவுடனே சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் கம்பன் அந்த போஷனை அப்படி எடுக்கல. அதனால்தான் கம்பனுடைய ரசனைங்கிறது வித்தியாசம். கம்பன் எந்த இடத்திலையும் யாரையும் கீழே இறக்கணும்னு யோசிக்கவே இல்லை. அகலிகைக்கும் ஒரு ஏற்றம் தர நினைத்தான். ஆகவே அவன் என்ன சொன்னான், கௌதமனினுடைய நடவடிக்கையிலே அவளுக்கு சிறிது யோசனை ஏற்பட்டது, இருந்தாலும் கணவன் என்கின்ற முறையிலே அவள் ஏற்றுக்கொண்டாள். முடிச்சுட்டான், பண்பாக முடித்தான். அப்ப தாழ்ந்தனல் இருப்ப அப்படி இருக்கா. தாழா அந்த இடத்துல அந்த நேரத்திலே முக்கணனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுக்கி வந்தான். இப்போ கௌதம முனிவர் உள்ள வந்துட்டார். என்ன இருக்கு, அகலிகையோடு தேவேந்திரன் இருக்கான், உள்ளுக்குள்ள கௌதமன் நுழைஞ்சுட்டான். எப்படி கௌதமன் போய் அந்த புனலின் பக்கத்திலே நின்று ஆத்தங்கரையில பார்க்கின்ற பொழுது இன்னும் நிலாவே மறையல, உங்களுக்கு மற்ற விடியலுக்கான விஷயங்கள் ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. பின்ன என்னடா இது திடீரென ஒரு சேவலுடைய குரல் கேட்டது, அதனால நம்ம வெளியில வந்திருக்கோமேன்னு சொல்லி அப்படி ஒரு ஞான திருஷ்டியில யோசிக்கிறார். யோசித்தால் இந்த தேவேந்திரன் பண்ண வேலை புரியுது. தேவேந்திரன் பண்ண வேலை புரிஞ்ச உடனேயே அவசரமாக ஓஹோ இவனுடைய ஈன வேலையா இதுன்னு சொல்லி அவசரமா வர்ற வந்தா வீட்டுல தேவேந்திரன் உள்ள இருக்கான் மனைவியோடு. முடுக்கி வந்தான், வேகமாக வந்தான். அப்ப உள்ள நுழைஞ்சிட்டார். டக்கு வந்த உடனே அவன் அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். சரம் தரு சாபம் அல்லால் தடுப்ப அருஞ்சாபம் அல்ல வரம் தரு முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாயா நிரந்தர உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள் நின்றால் புரந்தரன் நடுங்கி ஆங்கோர் பூசையாய் போகலுற்றான். அப்படி உள்ள நுழைஞ்சிட்டார். எப்படி, சரா தரு சாபம் அல்ல, அவர் சாபம் அம்புகள் எப்படி அப்படி தொடுத்து விட்ட அம்பு வில்லிலிருந்து வெளியிலே வருமோ அதுபோல் அப்படி அவருடைய கோபமானது, கோப கணைகளானது யாராலையும் தடுக்க முடியாத சாபத்தை தரக்கூடிய வல்ல அந்த மாதிரியான கோபத்தோடு அவர் வருகிறார். இந்த இடத்துல வார்த்தையை பாருங்க, சரம் தரு சாபம் அல்லால். சரம் என்கின்ற வார்த்தையை கம்பன் பிரயோகப்படுத்துறான். முதல்ல இது சரம்ங்கிறது முதலிலே ஒரு முறை யூஸ் பண்ண. எந்த இடத்துல கம்பன் யூஸ் பண்ணா, தாடகை வதம் செய்கின்ற பொழுது ராமன் விடுகின்றது சொல்லொக்க கடிய வேக சுடு சரம் என்கின்ற வார்த்தையை உபயோகிப்பார். சொல்லொக்க கடிய வேக சுடு சரம், அந்த இடத்துல சரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணான். அப்ப அவ்வளவு ஃபாஸ்டா வரும் அதனுடைய ஆக்ஷன். அதாவது என்ன சொல்றது, அதனுடைய வேகத்தை பற்றி, அம்பினுடைய
வேகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ராமனுடைய அம்பான வேகமானது அப்படி போகுங்கிறான். அதே போல் இங்கே கௌதம முனிவனுடைய சாபம் தருகின்ற சாபம், அவனுடைய கோபம் எப்படி இருக்கும்? சரம் தரு சாபம் அல்ல, தடுப்ப அருஞ்சாபம் அல்ல, வரம் தரு முனிவன் எய்த வருதலும். அவன் வந்து அப்படி கதவை திறந்து நிக்கிறதும் வெறுவி மாயா நிரந்தர உலகில் நிற்கும் நெடுப்பழி பூண்டாள் நின்றாள். இந்த இடத்துல பாவம் என்ன ஆச்சு? அகலிகை தான் என்ன செய்தோம் என்று தெரியாமல் எழுந்து நிற்கின்றாள். இந்த நிரந்தரமான உலகத்திலே பழியை ஏற்றுக்கொண்டவளாக நிற்கிறாள் அகலிகை. அந்த இடத்துல எழுதியிருக்கார் பாத்தீங்களா? நிரந்தர உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டாள் நின்றாள். மிகப்பெரிய பழியை சுமந்து கொண்டு இத பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? புரந்தரன் நடுங்கி, ஆஹா ஜுஜோ புருஷன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கான்? உடனே ஒரு பூசையாய் போகலுற்றான். ஒரு பூனை மாதிரி மாறி அப்படி வெளியில போனான். எப்படி? பூனை மாதிரி உருவை எடுத்து வெளியே சென்றான். பூனேன்னு ஏன் சொல்லணும்? பூனேன்னு ஏன் சொல்லணும்? யோசனை தான். வேற ஒரு மிருகமா போயிருக்கலாம் இல்ல, வவ்வாலா மாதிரி போயிருக்கலாம், பறவையா மாதிரி போயிருக்கலாம். ஏன் பூசைன்னு சொன்னா? அங்கேயும் ஒரு குறிப்பு இருக்கு. என்ன? திருட்டுத்தனமா பாலை குடிச்சுட்டு வெளியில போறது பூனை. ஏன் வீட்டுக்குள்ள போய் பாத்திரத்தை உருட்டி பாலை குடிச்சுட்டு திருட்டுத்தனமா வெளியில சத்தமே இல்லாம வெளியில போக தெரிஞ்சது பூனை. அப்ப நயவஞ்சிகத்தோடு இருந்தவனாக தேவேந்திரன் நின்றான். பூசை என வெளியே வார்த்தை பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், என்ன மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அப்ப இந்த கேரக்டரையே அந்த அனிமல் பிக்சரைசேஷன் பண்ணிட்டான் பாருங்க. தேவேந்திரன் சென்றது தப்பு. திருட்டுத்தனமா உள்ள வந்து அவளை பாலை குடிப்பது போல் ஒரு பூனைக்கு எப்படி திருட்டுத்தனமா பால் குடிக்குமோ அதுபோல் அவளோடு காமுற்று வெளியே போகின்றான். இவனும் திருட்டு பூனையும் ஒண்ணுடாங்க. ரெண்டுத்துல எங்க வித்தியாசம் இருக்கா? இல்லடா, இவனும் திருட்டு பூனையும் ஒண்ணு. அதனாலதான் அப்படி சத்தம் இல்லாம அப்படி வெளியில போறான். மெல்லமா அப்படி போயிட்டா நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா பூனையா போயிட்டான்னா ஓடி போயிடலாம் ஒரு மனசுல நினைச்சு. அப்ப இப்படி பார்த்தார். தீவிழி சினந்து நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூயவன் அவனை நின்கை சுடு சரம் அணைய சொல்ல. திருப்பியும் பாருங்க, அந்த சரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ற. சுடு சரம் அங்க சொல்லொக்க கடியவேக சுடுசரம், இங்கே இவருடைய வார்த்தைகள் சுடுசரம். 1000 மாதற்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக. எதை நினைத்து நீ வந்தாயோ, எதன் பொருட்டு காமுற்று இச்சித்து நீ வந்தாயோ அது உன் உடம்பு முழுவதும் ஆகுக என்று சொல்லிவிட்டார். 1000 குறிகளாக உன் உடம்பு ஆகும். சாபம் என்று ஆகினன். அவையெல்லாம் வந்து இயந்தனன் இமைப்பின் முன்னம் சட்டு கொடுத்தார் சாபத்தை. யாருக்கு? தேவேந்திரனுக்கு இது ஒரு சாபம். 1000 குறிகளாக உன்னுடைய உடம்பு ஆகுக என்று சொல்லி அவனுக்கு சாபம் சொல்லிட்டு போயாச்சு. அப்ப இந்த பக்கம் பெண்ணை பார்க்கிறான், தன்னுடைய மனைவி. அப்படி பார்த்த உடனே அவள் மேலும் இவனுக்கு கோபம் வருது. எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புல்லிய பழியினோடும் புரந்தரன் போன பின்றை மெல்லியாளை நோக்கி விலை மகள் அணைய நீயும் கல் இயல் ஆதி என்றான். கருங்கல் ஆய் மருங்கி வீழ்ந்தான். இந்த உலகமே நம்மை நகைக்கக்கூடிய விஷயமாக ஒரு பழி வந்து உடம்பிலே நமக்கு சேரக்கூடிய வகையிலே இந்த புரந்தரன் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் செஞ்சதுக்கு நீயும் துணையாக இருந்ததினாலே மெல்லியாளை நோக்கி நீ என்ன பண்ணிட்ட? இடம்தான் கௌதமனுடைய வார்த்தைகள் ஒரு தடித்த வார்த்தை வருகிறது. விலை மகள் அணைய நீயும்னு வார்த்தை விட்டார். உண்மையிலே அகலிகை பாவம். அவளுக்கு விஷயம் தெரியாது, அவள் தவறு இல்லை.
ஆனா கோபத்திலே கௌதமன் என்ன சொல்றான், விலைமகள் அணைய நீ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால நீ என்ன ஆகும், கல் இயல் ஆதி இல்லையா? கல் இயல் ஆதி அப்படின்னா என்ன சார்? கல்லினுடைய இயற்கை உனக்கு வருவதா? இதுல ஒரு கேள்வி இருக்கு. கல்லாய் சமைந்தாள், கல்லாய் கிடந்தாள், என்ன எது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. கல்லாய் சமைந்தாள் அப்படின்னா கல்லை போன்று அசைவற்று உணர்வற்று எது நடந்தாலும் இருக்கட்டும்னு அப்படியே வழிபாவத்திற்கு எவ்வளவு நடந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்க கூடியவளாக கல்லை போன்று உட்கார்ந்திருந்தாள் இல்லையா? ஒன்று கல் உருவமாக இருந்தாள்னு சொல்றதும், இன்னொன்னு கல்லை போன்ற இயற்கையான ஒரு குணத்தோடு உட்கார்ந்திருந்தாள். இந்த இடத்துல ரெண்டையுமே எடுக்கலாம். கல் இயல் ஆதின்னு தான் வார்த்தையை போடுறார். அப்படித்தான் அவன் கொடுத்திருக்கான் கௌதமன். அப்ப அவர் சொன்ன பிறகு கருங்கல் ஆய் மருங்கும் வீழ்வாள். அப்ப என்ன ஆயிடுச்சு? அவ அப்படியே கல்லு போல் விழுந்தாள். விழகின்ற பொழுது அவள் ஒரு கேள்வி கேட்கிறாள். என்ன கேள்வி? பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர் கடனே. தப்பு செஞ்சவங்களை மன்னிப்பது பெரியவர்கள் கடன். அன்பால் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் நீங்கள் அழல் தரும் கடவுள் அணைய முடிவிதற்கு அருள்க என்றார். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க, ஏன்னா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. எத்தனை நாள் அப்படியே கிடக்கிறது? நான் எவ்வளவு காலங்கள், எவ்வளவு வருடங்கள் நான் இங்கே இருக்கணும்? இந்த மாதிரி தெரியணும் இல்லையா? இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கன்னு கேட்கிறான். அழல் தரும் கடவுள் அணைய முடிவிதற்கு அருள்க. நீங்க முடிவு சொல்லுங்க பெரியவர், என்மேல் கருணை கொண்டு என்று சொல்ல, தழைத்து வண்டு இமிரும் தான் தார் தசரத ராமன் என்பான் கழல் துகள் கதுவ இந்த கல் உரு தவிர்த்தி என்றார். யார் சொன்னது? கௌதமர் சொல்றார். யாருக்கு சொன்னார்? அகலிகைக்கு சொன்னார். இந்த விஷயத்தை யார் திரும்ப சொல்றா? விஸ்வாமித்திரர் சொல்றார். அப்ப ராமன் என்கின்ற ஒரு அவதாரமே வராத நிலையில் ராமன் என்கின்ற ஒருவன் பிறந்து அகலிகைக்கு சாப விமோசனத்தை தருவான் என்பது விஸ்வாமித்திரருக்கு தெரியும். அப்ப ராம காதைக்கு ராமனுடைய பிறப்பு ஒரு காரணம் ஏற்கனவே வந்தாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ராம காதைக்கு ராமன் பிறப்பதற்கு ஒரு காரணம் ஏற்கனவே வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன காரணம்? அவன் அகலிகை சாபத்தை தீர்ப்பதற்கு. புரியுதா? அப்ப அகலிகை சாபத்தை தீர்ப்பதற்கு ராமனுடைய பிறப்பு தேவை. அப்ப ராமன் வரணும். அந்த அகலிகை தான் அந்த ராமனுடைய வரவுக்காகவே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அதனால்தான் சொன்னா, கோசலை ராமனை 10 மாதம் சுமந்தாள். அகலிகை ஒரு ஜென்மம் முழுவதும் அவனை மனதில் சுமந்த. ஆகவே தான் முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னா? அன்னையே அணைய, அம்மாவை போல இருக்கியேமா நீன்னு ராமன். பார்த்து புரியுறதா? அங்க டைப் பண்ணி பாருங்க. அன்னையே அணையாள், அம்மாவை மாதிரி இருக்காள். என்ன காரணம் சார்? இவன் என்ன மனசுல சுமந்திருக்கா சார். எத்தனை வருஷம் 12 காலம் தவமாக உட்கார்ந்திருந்தாள். அவ வயிற்றுல 10 மாதம் தான் சுமந்தா. இவர் 12 காலம் அவள் தன்னுடைய மனதிலே சுமந்தாள். மனதிலே சுமந்ததினாலே நான் வந்தேன். வந்து அவளுக்கு நான் அந்த ஒரு சாப விமோசனத்தை தந்தேன். ஆகவே அன்னை அணையாள். பாருங்க, வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது கம்பன் நம்மளை என்னவோ செய்யறான். கம்பன் நம்மளை என்னவோ செய்யறான். யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதே இந்த உருவம் மாறி காமம் கொள்வது. யோசிச்சு பாருங்க. 2 சிச்சுவேஷன் யோசிப்போம் ராமாயணத்தில். ஒரு சிச்சுவேஷன் இந்திரன் கௌதமனாக மாறி
அகலிகையோடு சேருகின்றான். ஒரு விஷயம் இப்ப படிச்சிட்டோம். இன்னொன்னு, ராவணேஸ்வரன் சீதையின் மீது காமுற்று சீதையோடு சேர வேண்டும் என்பதற்காக ராமன் உருதரித்து செல்கிறான். ரெண்டு உருவமா, ஒரு அந்த புருஷனா மாறுறது தானங்க உருவம், உண்மைதானே? இங்கே கௌதமனாக உருவை மாற்றிக்கொண்டு தேவேந்திரன் அகலிகையை சூடு சேர்ந்து விடுகிறான். ராவணேஸ்வரன் ராமனாக உருமாறிய மாத்திரத்திலேயே சீதை மாற்றான் மனைவி என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. பாருங்க, இதுதான் அது என்ன சொல்றது, ராமனுடைய தன்மையே இங்கத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கௌதமனும் முனிவன் தான் சார், கௌதமன் முனிவன் தான், தவசீலன். அதனாலதான் சொல்றான், பொய்யில்லா, பொய் பேசாத புலவன், அப்படித்தான வார்த்தை எடுக்கிறான். பொய்யில் புலவனுடைய உருதரித்து சொல்றானா இல்லையா? நல்லா பாருங்க, அந்த வரிகளை பாருங்கள் எப்படி வந்திருக்கான். பொய்யில் புலவனினுடைய ஒரு உருவை கொண்டு பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். பொய்யில்லா, பொய்யை பேசக்கூடாத, பொய்யே பேசாத, சத்தியவானாக இருக்கக்கூடிய கௌதமனுடைய உருவை கொண்டு தேவேந்திரன் உள்ள போறான். தேவேந்திரன் உள்ள போனாலும் அகலிகையோடு சேர்ந்தான். அப்ப காமம் இருக்கு. கௌதம உருவத்தை எடுத்தாலும் அவனுக்கு காமம் இருந்திருக்கிறது. இங்கே ராமன் உருவை ஒரு க்ஷணத்தில் எடுத்த மாத்திரத்திலே மாற்றான் மனைவி என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. புரியுறதா? இது ஆழ சிந்திக்க வேண்டிய இடம். ஏன் தேவேந்திரனுக்கு அந்த உணர்வு வரல, ராவணேஸ்வரனுக்கு வந்தது இல்லையா? யோசிச்சு பாருங்க. தேவேந்திரனுக்கு வரல, தேவேந்திரனுக்கு அந்த உணவு வரல. ஆனா அவன் அகலிகையோடு சேர்ந்தான். இவனும் மாமுனிவனுடைய உருவை எடுக்கிறான். ஆனா அவருடைய குணம் இவனுக்கு வரல. ஆனா ராமனுடைய ஒரு உருவை எடுத்த மாத்திரத்திலேயே ராவணேஸ்வரன் ராவனை போல் சிந்திக்க ஆரம்பித்தானே. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், இது உருவம் என்ன எடுத்தாலும் இதுல இம்பாக்ட் வராத ஒன்று ராமனின் வழியாக வந்தது என்று சொன்னால், ராமன் என்கின்ற ஒரு உருவமே, புரியுறதா, தர்மத்தினுடைய ஒரு ஆடையாக ராமன் இருந்தான் என்பதற்கு இதுதான் அடையாளம். தர்மமே சார், நீங்க அதாவது என்ன சொல்றது, இந்த மிலிட்டரிக்காரன் ட்ரெஸ்ஸ போட்டவன அவன் ஆர்மிக்காரனாவே பிஹேவ் பண்ணுவான், பாத்திருக்கீங்களா? சாதாரணமா இருப்பான், அது வரைக்கும் ட்ரெஸ்ஸ போட்டவனே ஆர்மியா மாறிடுவான். போலீஸ்காரன் அப்படித்தான், ட்ரெஸ்ஸ போட்டவனே போலீஸா மாறிடுவான். அது வரைக்கும் சாதாரணமா இருக்கும் பாடி லாங்குவேஜ். அவன் மேல ட்ரெஸ்ஸ போட்ட உடனே அவன் பாடி லாங்குவேஜ், அந்த விறப்பும் அவன் பாடியும் அப்படி ஒரு முறுக்கிட்டு வரும், பார்த்திருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம் சார்? இந்த ஆடை அவனை மாற்றுகிறதா? இல்ல சார், அது உள்ளுக்குள்ள போன உடனே என்னமோ செய்யுது பாருங்க. அதுபோல் ராமன் என்கின்ற ஆடையை ராவணேஸ்வரன் அணிந்த உடனேயே ராமனாக மாறிவிட்டான். இது எவ்வளவு பெரிய விஷயம். ரெண்டு நிகழ்வுகளை பாருங்க. இங்க இவனும் அந்த ஆடையை அணிந்து கொள்கிறான், இம்பாக்ட் இல்ல. விழுந்தது யாரு? தேவேந்திரனே. ஆனா இவருக்கு பாருங்க, அதே காமம் தான், ரெண்டுமே காமம் தான். காமத்தினுடைய விளிம்பிலே இருக்கிறார்கள் இருவரும். இங்க இவனாவது அவளை பார்த்து காமுற்றிருக்கிறான். ராவணேஸ்வரன் சூர்பனகை காதில் சொல்லியதை கேட்டு காமுற்றிருக்கிறான் இல்லையா? சூர்பன டெபினிஷன் கொடுத்தது தானே சார் அவனுக்கு காதில் விழுந்தது ராவணேஸ்வரனுக்கு. அவன் சொல்லத்தான காமம் ஏறுகிறது அவனுக்கு. அதிலே அவனுக்கு காமன் ஏறி காமத்தினால் அவளை போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவளை தூக்கிட்டு வர்றான் இல்லையா? அப்ப சூர்பனக கொடுத்த டெபினிஷன்ல தானே சார் ராவணையை யோசிச்சிருப்பான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. ராவன் அவன் பார்த்தானா? யோசிச்சு பாருங்க, கதையை யோசிச்சு பாருங்க. ராவணேஸ்வரன் சந்தித்தானா சீதையை அபகரிக்கின்ற பொழுது? இல்ல. யார் சொல்லி ராமனும் லக்ஷ்மணனும் 2 பேர் இருக்காங்கன்னு தெரியும்? சூர்பனகை சொல்லித்தான் தெரியும். சூர்பனகை என்ன டெபினிஷன் கொடுத்திருப்பான்?
அவ கண்ணால பார்த்ததுதான் சொல்லியிருப்பா. என்ன சொல்லியிருப்பா? காட்டுல ரெண்டு பேரும் தவசிகள் போன்ற வேட உடை அணிந்து ஜடாமுடி தெரித்து இப்படித்தானே சரி இருந்திருக்கணும். அப்போ மாறு வேஷத்துல வர்றான்னா சீதைக்கு முன்னாடி வரணும்னு சொன்னா ராவணேஸ்வரன் எதை மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கணும். அவனும் அதுபோல் ஜடாமுடியை தரித்து அதே போல் காவி அணிந்து அதே போன்ற உடையிலே வந்தாதானே சார் சீதைக்கு தெரியும். ராஜா ராவணா போய் நின்னா தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. சீதை இடத்திலே சீதையின் முன்னாடி ராவணேஸ்வரன் போய் நிக்கணும்னா எப்படி சார் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிக்கணும்? கான்டெம்பரரியா இருந்தாதானே ஒத்துப்பா. நான் சும்மா அப்படியே மகுடம் எல்லாம் போட்டு அப்படி போய் நின்னா ராஜா நான் தான் ராமன்னா அவன் ஒத்துக்கவே போறது இல்லை. ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும்? ஏயா காட்டுல நான் உன்னை இந்த ட்ரெஸ்லயே பார்த்தேன்னா யோசிப்பா. அப்ப யோசிக்க மாட்டாளா? அப்போ சீதைக்கு ஏத்த ட்ரெஸ் என்னவா இருந்திருக்கணும்? காட்டிலே அவன் தவத்திலே இருந்த அந்த கோலத்தையே தான் அவள் சூர்பனகை சொன்னதை மனசுல வச்சு ராவணேஸ்வரன் அது போன்ற ஒரு முடிவிலே அந்த ஒரு உடையிலே தான் அந்த உருவலத்தான் வந்திருக்கும். நல்லா நான் சொல்றது நல்ல பாயிண்ட், நல்லா யோசிக்க சிந்திக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் பேசுறேன். அப்ப அந்த உருவுல வர்றான். அந்த உருவில ராவணேஸ்வரன் வந்து அவன் முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிறான். அந்த உடையை உடுத்த உடனேயே மாறிவிடுகிறான். காரணம், ராமன் விரதத்தோடு இருந்தான் என்பதுதான் அந்த இடத்துல முக்கியம். என்ன காரணம்? அப்பா இவனை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே காட்டுக்கு வர்றத விரதமா எடுத்துக்கிட்டு வந்தான். ஹனிமூனுக்கு வரல இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. சீதையை கைப்பிடிச்சுன்னு ரொமான்ஸ் அங்கங்க பாட்டு பாடலாம். மரமா இருக்கு, அங்க காடா இருக்கு, அந்த மானை பாருங்கள் அழகுன்னு பாட பாடவா வந்தான். தவசிகளை சந்தித்து தவசீலர்களோடு உரையாடி தவத்தை பற்றி தெரிந்து கொண்டு தவ வாழ்க்கையை வாழ்வதாக இருவரும் சபதம் பூண்டு வந்தார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த விரதத்தோடு ராமன் இருக்கிறான். அந்த உடையிலே அந்த உடையினுடைய ஒரு தினுசு ராவணேஸ்வரன் உடம்புல பட்ட உடனே அந்த விரதம் வருது அவன். புரியுதுங்களா? அந்த விரதம் வந்துருச்சு அவனுக்கு. அப்போ ராமனுடைய விரதத்தினுடைய மகிமை, அந்த விரதத்தினுடைய மகிமை அவனுக்கு அப்படி வருது. அது பட்ட உடனே அவனுக்கு ஐயோ அடுத்தவன் பொண்டாட்டியா வந்துட்டு. அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு தவ அடக்கம் ஒடுக்கம் ராமனிடத்தில் இருந்து. அதைத்தான் நீங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமாயணத்தை படிக்கிறது வேற, உள்ளுக்குள்ள போய் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ராமனுடைய குணத்தை நாம் ரசிக்க வேண்டிய விஷயம். அதனால்தான் ராமனுடைய குணானுபவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ராமன் வருவதற்கு ஒரு காரணம் அகலிகை சாப விமோசனம். அப்ப அகலிகை சாப விமோசனம் என்கின்ற ஒரு காரணம் ராமன் பிறப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கு. முன்னாடியே வந்துருச்சு பாத்தீங்களா? அழகாக சொல்லிவிட்டார். தசரதனுக்கு மகனாக வந்தவன் தசரத ராமன் என்பான் கழல் துகள் கதுவ இந்த கல் உருவம் தவிர்த்தி என்றார். அப்ப அவனுடைய உருவம் மாறி போகும் என்று சொன்னார். இத சொல்லிட்டு இப்ப விஸ்வாமித்திரர் மனசுக்குள்ள நினைக்கிறார், இந்த பாட்டு வந்து நான் மிக 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 கம்பனில் ஆழ்ந்து ரசித்த ஒரு பாட்டு. இந்த பாட்டினுடைய தாக்கத்திலே கண்ணதாசன் கூட பாட்டை எழுதியிருக்கான். வண்ணம் 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 வண்ணம்னு பேரை வச்சு பாட்டு எழுதும். பாட்டை பாருங்க, பாட்டை படிக்கிறேன். எவ்வண்ணம் நிகழ்ந்தவன் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் உயர்வண்ணம் உருவதும் மைவண்ணத்து அரக்கிப் போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கம்பனை ரசிக்கணும்னா இந்த பாட்டுல அடிக்கடி ரசிக்க வேண்டிய ஒரு பாட்டு இது. நடந்த வண்ணத்திலே அந்த நிகழ்ந்த வண்ணத்தை பார்த்து விஸ்வாமித்திரர் அதிசயித்து போய் இந்த வரி வருது அவன் மனசுல இருந்து. விஸ்வாமித்திரன் யார்த்த? ஒரு எல்லாவற்றையும்
உலகப்பற்றை நீக்கிய ஒரு மாமுனி விஸ்வாமித்திரன். அவன் சொல்றான், அவன் அப்படியே ராமனை ரசிக்கிறான். அப்படி என்ன சொல்றான் பாருங்க, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணப்பா, இப்படி நடந்ததை பார்த்து இனி இந்த உலகத்துக்கெல்லாமே உய்வண்ணம் அன்றி மற்றோர் உயர்வண்ணம் உருவதுண்டு. எப்பேற்பட்ட விஷயத்தை நடத்தி காட்டியிருக்கப்பா, எப்பேற்பட்ட விஷயம். உலகம் எல்லாம், இந்த உயிர்க்குரிய உலகங்களுக்கு, உயிரிலே இருக்க உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உய்வண்ணம், அவைகள் எல்லாம் உயர்வதற்காக, துயரின்றி வாழ்வதற்காக, வேற ஒரு துன்பமும் அவர்களுக்கு அண்டாமல் இருப்பதற்காக நீ என்ன வந்திருக்க. நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன் அப்படிங்கறது சொல்றார். மைவண்ணத்து அரக்கி போரில். மைவண்ணம்னா கருப்பு, தாடக கருப்பான், சரியா? அப்ப அவ எப்படி இருந்திருக்கா, நல்ல கண்ணு மையினுடைய கலர்ல இருந்திருக்கா போட்டிருக்கு. அதனாலதான் மைவண்ணத்து அரக்கி போரில், சரியா? தாடக கருப்பா இருந்திருக்கா. அவளை பத்தி சொல்லும் போது சொல்றார், மைவண்ணத்து அரக்கி போரில். நம்மாலும் எப்படி, நம்மாலும் கருப்பு தான், அவரையும் சொல்லணும் இல்ல. மழை வண்ணத்து அண்ணலே, மழையினுடைய நிறம் என்ன, மழை மேகத்தினுடைய நிறம் கருப்பு. மழை வண்ணத்து அண்ணலே சார், ரெண்டுத்துல என்ன சார் வித்தியாசம்? இதுவும் கருப்பு தானே சார், அதுவும் கருப்பு தானே சார், ஒரே கருப்பா தானே சார் சொல்லியிருக்கணும். ஏன் மையின்னு சொன்னார், ஏன் சார் இங்க மழைன்னு சொன்னார் அப்படின்னா, அவள் மை பயன்படாமல் கூட இருக்கும், மழை உயிர்களை உய்விக்கும். ராமன் என்கின்ற மழை பெய்தால் உலகம் நன்மை பெறும். கம்மன் சார், இங்க விளையாட்டெல்லாம் அவருடைய சொற்களுடைய விளையாட்டை நம்ம உள்ளுக்குள்ள போய் ரசிக்கணும். மழை வண்ணத்து அண்ணலே, என்னப்பா பண்ண, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன். எங்க தாடகியினுடைய போரிலே உன்னுடைய கை வண்ணத்தை பார்த்த. என்ன சொல்றதுக்கு முன்னாடி அப்படி கையில இருந்து போச்ச சொல்லொக்க கடிய வேக சுருசரன், அப்படி போய் அடிச்சது இல்லையா? கை வண்ணம் அங்கு கண்டேன். இப்ப என்னாச்சு, கால் வண்ணம் இங்கு கண்டேன். யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், கையால் ஒருவனை ரட்சித்து, இல்லையா? கையால் ஒருவனை ரட்சித்து. சண்டேன்னு வந்தா காலால் எட்டி உதைத்து செய்வார்கள். இங்க ராமன் கொஞ்சம் ஆப்போசிட்டா பண்ணியிருக்கான். கையால் வதை செய்தான், காலால் அனுகிரகம் செய்தான், இல்லையா? கையால் வதைத்தான் தாடகையை, காலால் ஒரு பெண்ணுக்கு அனுகிரகம் செய்தான். அப்ப கல்லாக இருந்தவளை கூட அவனுடைய கருணையினாலே அவளுக்கு பவித்திரத்தை, புனிதத்தை கொடுத்தவனா. அதைத்தான் சொல்றோம், ஒரு பொருள் பவித்திரமாக வேண்டும் என்று சொன்னால், ராமா 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 என்று சொன்னால் அந்த பொருள் புண்ணியமாகி விடுகிறது, புனிதமாகி விடுகிறது. ஏன் அப்பேற்பட்ட விஷயத்தையே நடத்தி காட்டின. அதனாலதான் விஸ்வாமித்திரன் ரெண்டுத்தையும் பார்த்து அப்படியே என்ன சொல்றது, அதிசயத்து போய் பார்த்தா. உன் கைவண்ணம் அங்கு கண்டேனப்பா, தாடகையினுடைய போரிலே உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கால் பாத்தியா, எப்பேற்பட்ட உன் கால் வண்ணத்தை நான் இங்க பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டேன். இதுக்குடைய நீட்சியாக கிருபானந்த வாரியார் ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவார். இது இந்த ஆசிரமத்துல முடிச்சு கௌதமர் இடத்திலே அகலிகையை கூப்பிட்டு அப்படி நடந்து வராரா ராமன். வருகின்ற பொழுது மிதிலைக்குள்ள போகிறதுக்கு ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடையிலே ஒரு படகுக்காரன் இருக்கானா, படகு நின்று இருக்கு. அவன் என்ன செய்யறான், வாங்க நான் உங்களை அந்த கரைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றானா. சொல்லுகின்ற பொழுது விஸ்வாமித்திரர் ஏறி உட்கார்ந்தார், லக்ஷ்மணன் ஏறி உட்கார்ந்தான். ராமன் உட்காரும் பொழுது நில்லு அப்படின்னானா அந்த படகுக்காரன். என்னன்னா, உன் காலெல்லாம் கழுவிட்டு உள்ள ஏறுன்னா.
ஏன்பா அப்படின்னு சொன்னானா, ஒண்ணுமில்ல, அங்கேயே பார்த்தேன் உன் கால்ல இருந்து விழுந்த துகள்ல ஒரு பொண்ணு கல்லா இருந்தவ பொண்ணா மாறிட்டா. எனக்கு சம்பளத்துக்கும் சம்பாத்தியத்திற்கும் இந்த படகை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் காலு பட்ட உடனே என் படமும் நாளைக்கு பொண்ணா மாறி போச்சுன்னா நான் என்ன பண்றது? எனக்கு வியாபாரம் விட்டு போயிடும். காலை கழுவிட்டு ஏறு, இதுவும் மாறாம இருக்கணும்னு கேட்டுக்கிட்டானா ராமன். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சமாதானம், இது நகைச்சுவையாக சொல்வதாக கிருபானந்த வாரியார் நீட்சியாக சொல்வார். ஆனாலும் எதுக்காக சொல்றேன்னா, அப்பேற்பட்ட அதிசய நிகழ்வை நிகழ்த்தி காட்டியவனாக ராமன் இருந்தான். அவன் காலுடைய துகள்கள் விழுந்து ஒரு பெண் கல்லாய் சமைந்தவள் பெண்ணாய் மாறினாள். ஆகவே கால் வண்ணம் இங்கு கண்டேன், கைவண்ணம் அங்கு கண்டேன் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் அதிசயித்து போன விஷயத்தை கம்பன் இங்கே குறிப்பாக சொல்றார். ஆக இது ஒரு அருமையான இடம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடமும் கூட, எது அகலிகை சாப விமோசனம் என்பது. ஆனால் நான் போன வகுப்புல சொன்னது போல் இந்த நிகழ்வுதான் ராமனின் மனதிலே, இளைஞனான ராமன் மனதிலே ஒரு பெரிய ஒரு பதிவை தந்தது. அந்த பதிவினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வாலியினுடைய வதமும் ராவணேஸ்வரனுடைய வதமும் வந்தது. காரணம், அவன் என்ன எடுத்துக்கிட்டான்? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பாதிக்கப்படுகின்றவள் பெண் இல்லையா? பாதிக்கப்படுகின்றவள் பெண் என இருப்பவள், அவளுக்குத்தான் எல்லாம் வந்து சேருது, அவளுக்குத்தான் எல்லா கஷ்டமும் இருக்கு. ஆகவே இதை செய்யக்கூடியவன் தண்டிக்கப்பட வேண்டும். இது மனசுல அவனுக்கு ரொம்ப ஆழமா விழுந்திருக்கு. அந்த சமயத்துல தேவேந்திரன் அவனால் ஒன்றும் செய்ய முடியும். நான் இப்படியும் பாக்குறாங்க, இது என்னுடைய கருத்தாகவும் இருக்கலாம். அந்த சமயத்துல தேவேந்திரனை ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் தேவேந்திரனுடைய அம்சமாக வந்திருக்கக்கூடிய வாலி மீண்டும் அந்த தவறை செய்கின்ற பொழுது தண்டித்தான். வாலியார் தேவேந்திரனுடைய அம்சம். தேவேந்திரன் தானே சொல்றான் என்னுடைய அம்சமாக வாலி வருவான்ட்டு. அதே தவறை மீண்டும் வாலி என்கின்ற பிறப்பிலும் அவன் செய்கின்ற பொழுது ராமன் அதை பொறுக்கவில்லை, தண்டித்தான். அதுக்கு அவன் பின்னாடி போய் விஷயம் எல்லாம் கேட்கணும்னு யோசிக்கவே இல்லை. அவன் அடிக்கணும்னாலும் அடிப்பேன், மறைஞ்சிருந்து தாக்கணும்னாலும் தாக்குவேன் என்று தாக்கினான். முடிச்சு. ஏன்? அது அவனுக்கு மனசுல விழுந்த வடு, அவனுக்கு ஆழமாக விழுந்த ஒரு கருத்து. இவன் செஞ்சது தப்பு, இப்பவும் இதே தவறுதான் செய்யறான். இனி பேசி பிரயோஜனம் இல்லை, கொல்லுன்ட்டான். அவன் சொல்லி திருத்தி போடுறான், அவனை சாவடி, இவன் இருந்து பிரயோஜனம் இல்லை, கிளம்பு, உன் அவதாரமே எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஏன்? இவனுடைய நோக்கம் என்ன? வாலியா இவருக்கு ஒரு வழி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வந்தவன். ஞாபகம் இருக்க? அப்படித்தான் அவங்க தேவலோகத்துல சத்தியம் பண்ணிட்டு அவதாரத்தினுடைய முன்முக வரும்பொழுது சொல்றாங்க, நான் வாலி, நான் இந்திரனா உனக்கு நான் பின்னாடி நிற்பேன், போருக்கு உனக்கு பின்னாடி உதவி செய்வேன் என்று சொல்றான். சுக்ரீவன், நான் சூரியனுடைய அம்சமாக உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்வேன், இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அந்த நோக்கத்தை விட்டு இங்கே வேறொரு நோக்கத்தோடு அவன் நிற்கின்ற பொழுது அவதாரத்தினுடைய நோக்குகளை மாற்றி அதிலையும் அவன் மீண்டும் மற்றொருவனுடைய தாரத்தை அவன் சேருகின்றான் என்கின்ற ஒரு விஷயம் தெரிந்த உடனேயே தண்டனையை தந்து. அதுதான் தர்மம், ராமனுடைய தர்மம். என்ன? பிறங்கில் விளையாமை, யோசிக்காத, நீ தண்டிக்கப்படுவாய் என்பதை மிக 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 அழகாக இந்த அறத்தை நமக்கு கம்பன் அழகாக நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பாடல்கள். இன்னும் வரக்கூடிய கருத்து, எப்படி திரும்பவும் அகலிகையை கௌதமரோடு சேர்க்கப் போகிறான், சேர்த்து விட்டு மிதிலையை நோக்கி செல்வதும், இன்னும் கூடிய விரைவிலே சீதையோடு அவனுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய விஷயத்தையும் நம்ம படிப்போம். சுவாரஸ்யமான இடங்கள் இருக்கு. ஆகவே அதை இன்னும் சுவைப்போம்னு சொல்லிட்டேன். இத்தோடு இன்றைக்கு இந்த இடத்துல முடிக்கிறேன்.